بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا وما عند الله خير وأبقى للذين آمنوا وعلى ربهم يتوكلون. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. والذين إذا أصابهم البغي هم ينتصرون. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. ولمن انتصر بعد ظلمه فأولئك ما عليهم من سبيل إنما السبيل على الذين يظلمون الناس ويبغون في الأرض بغير الحق أولئك لهم عذاب أليم. ولمن صبر وغفر إن ذلك لمن عزم الأمور. صدق الله العظيم. الله ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளால் அஷ்ஷூரா அத்தியாயத்தின் 36வது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டாலும் இந்த உலகத்தில் அவை இந்த உலகத்தின் அற்ப பொருளை தவிர வேறல்ல. வமா இந்தல்லாஹி ഖൈറുம் வஅபகா. அதே சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் இருப்பது அதுவே சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும். லில்லதீன ஆமனு, மோமின்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவற்றை வைத்திருக்கிறார். மோமின்களுக்காகவும் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், நாளை அல்லாஹ் மீது மட்டுமே தவக்குல் வைக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் நாளை மறுமையில் எதை சேமித்து வைத்திருக்கின்றானோ அது சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும் என்ற வசனத்திற்கான விளக்கங்களை அல்லாஹ் அருளால் நாம் பார்த்தோம். அதன் மூலம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும், புறப்பார்வையில் எவ்வளவு பெரிதாக தெரிந்தாலும், ஆனால் அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியதோடு, இவைகள் இந்த உலகத்தினுடைய சாதாரணமான அற்ப பொருட்கள் தான். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது நீங்கிவிடும். அதே சமயத்தில் ஈமானுடையவர்களுக்கும் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய நன்மக்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடியது, அல்லாஹ் கண்டிப்பாக தருவானே, அதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்கப்பட்ட பொருள் சிறந்ததும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல, அதுவே சிறந்ததும் நிரந்தரமானதுவா. ஆனால் இதை புரிவதற்கு எல்லோருக்கும் அதை விளங்குவதில் சிரமம் இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
ஈமானையும் இறையச்சத்தையும் வழங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு அவற்றை புரிவதற்குண்டான தௌஃபீகையும் அல்லாஹ் தருவார். மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா நாளை மறுமையில் நமக்காக அவன் தயாராக வைத்திருக்கக்கூடிய பொருள்தான் சிறந்தது என்பதை சொல்கின்ற பொழுது யாருக்கு என்பதை அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். எல்லோருக்கும் அல்ல, மூமின்களுக்கு. யார் அல்லாஹ்வை, அல்லாஹுடைய ரசூல்மார்களை, மலக்குமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மக்கள், மேலும் அவனது உத்தரவை நிறைவேற்றுவதில் பொறுமையோடு இருப்பவர்கள், அத்தகைய நன்மக்கள். இரண்டாவது அவர்களுடைய பண்பு அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய ரப்பின் மீது மட்டுமே அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். தங்களுடைய ரப் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்குவதற்கு தங்களுடைய ரப்பின் மீது அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நேரத்தில் நீங்கிவிடும், இறைவனின் பேரருள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கும். அப்படியானால் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான் தான் சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பொறுமையை தரும். மேலும் அந்த பொறுமையை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியது அல்லாஹ் மீது நமக்கு இருக்கக்கூடிய தவக்குல். எந்த அளவிற்கு அல்லாஹ் மீது நமக்கு இருக்கக்கூடிய தவக்குல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கடமையானவர்களை நிறைவேற்றுவதிலும் சரி, தடை செய்யப்பட்டவைகளை விலகி இருப்பதிலும் சரி அல்லாஹின் பேரொருள் நமக்கு கிடைக்கும் என்பது பொருள். திரும்பவும் சுருக்கமாக சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறந்ததும் நிரந்தரமானதுமான உயர்ந்த நியாமத்துகள் யாருக்கு சொந்தம்? மோமின்கள். அல்லாஹின் மீது மோமின்களுக்கும் அவர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்வது, முதல் பண்பு அவர்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருப்பார்கள். ஏன் சொன்ன, ஏன் அல்லாஹ் இதை அப்படி சொல்றான்? மனிதர்களுக்கு மனிதர்கள் அந்த தவக்குலுடைய ஸ்டேட்டஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பெரிய வசதியான நபர், அவருடைய அந்த தவக்குல் தன்னுடைய வசதியின் மீது இருக்கும். என் பொருளாதாரம் என்னை பாதுகாத்துவிடும் என்று கருதுவார். ஒரு பெரிய பதவியில் இருப்பவர், என்னுடைய பதவி என்னை பாதுகாத்துவிடும் என்று கருதுவார். நிறைந்த மக்கள் செல்வம் உள்ளவர், என் பிள்ளைகள், என் மக்கள் என்னை பாதுகாத்து விடுவார்கள் என்று கருதுவார். நிறைய தொண்டர்கள் உள்ள தலைவர், என் தொண்டர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று கருதுவார்கள். யார் யாரிடத்தில் எது சற்று கூடுதலாக இருக்கிறதோ அதன் வழியாக தங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்படும். ஆனால் ஒரு மோமின், உண்மையான முத்தவக்கீல், அவர் இந்த துணை சாதனங்கள், இந்த காரண பொருட்கள், இவற்றின் மீது அவருக்கு அந்த தவக்குல் இருக்காது. என்னுடைய வசதி என்னை பாதுகாக்கும், என் அந்தஸ்து என்னை பாதுகாக்கும், என் பதவி என்னை பாதுகாக்கும், என் பட்டம் என்னை பாதுகாக்கும், என் மக்கள் என்னை பாதுகாப்பார்கள், இப்படியெல்லாம் இதனால் எனக்கு உதவி கிடைக்கும் என்று அவர் நம்ப மாட்டார். என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், அந்த தவறு, என் ரப்புடைய கருணை எனக்கு கிடைக்கும், என் ரப்பு இன்றிலே ஆனாலும் நாளை அவனுடைய பேருதவி எனக்கு கிடைக்கும், என் ரப்பு எல்லா ஆற்றலும் மிக்கவன், அவன் நாடினால் எனக்கு ஒரு சில வினாடிகள் எத்தகைய உதவியை செய்ய முடியும் என்ற அபாரமான நம்பிக்கை அவர்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கும். அதனால்தான் அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய அளவிற்கு தவக்குல் இருந்தால், இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வைத்திருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அப்பதான் நம்ம சொல்றோம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இருக்க வேண்டிய அளவிற்கு ரப்பின் மீது தவக்குல் உங்களுக்கு இருந்தால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர், பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பான். தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, காலி வயிறோடு காலையில் செல்கிறது, வயிறு நிரம்பிய நிலையில் மாலையில் திரும்புகிறது. ஸல்லல்லாஹு. உங்களுக்கும் தவக்குல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஆயத்துல ஒரு இதுல வரும், வகஅய்யின் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹ் யர்ஸுகுஹா வ இய்யாக். வகஅய்யின் மின் தாபத்தின், அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய இதர ஜீவராசிகள் தங்களுடைய உணவுகளை தங்களுடைய முதுகில் சுமந்து கொண்டு செல்வதில்லை. மேய்ச்சலுக்காக செல்லக்கூடிய மாடுகள் தங்களுடைய உணவை அது எடுத்து செல்வதில்லை, ஆடு தங்களுடைய உணவை எடுத்து செல்வதில்லை. இறைவனை நம்பி அவைகள் செல்கின்றன, காலி வயிறோடுதான் சென்றது, ஆனால் மாலையில் திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க,
உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய அளவிற்கு தவக்குல் இருந்தால் என்ன கிடைக்கும்? பறவைகளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பதை போன்று உங்களுக்கும் கொடுப்பான். அதனாலதான் அல்லாஹ் மீது நாம் வைக்கக்கூடிய தவக்குல், அதற்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அல்லாஹ்வின் தரப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளும் சரி, வேறு எதற்கும் இல்லாத அளவிற்கு அதற்கு உண்டு. ஹதீஸ்ல ஒரு ஆயத்து வரும் அல்லவா, وقالوا حسبنا الله ونعم الوكيل فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عليم والله ذو فضل عظيم. அல்லாஹ் சொல்வான், இது எப்ப நடந்ததுன்னு கேட்டா, உஹது யுத்தத்திற்கு பின்பு ஒரு யுத்தம் நடைபெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வரலாறு நமக்கு தெரியும், உஹதுல இறுதியாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் அதற்கு முந்தைய நிலை சற்று மாற்றமானது. ஆரம்பத்துல 3 விதமான நிலைகள் அங்கே ஏற்பட்டது. ஒன்று, முதல்ல முஸ்லிம்களுக்கு அபார வெற்றி கிடைப்பதை போன்று ஒரு தோற்றம். அப்போ எதிரிகள் சிதறுண்டு ஓடினார்கள். அப்படி அப்படியே பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. கீழே இருந்த மக்கள் அந்த பொருட்களை எடுக்கவும் செய்கிறார்கள். மோமின்கள் கனிமத்து பொருட்கள் அல்லவா பொறுக்குகிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்த உஹதின் அருகில் இருந்த ஒரு மலையில் மிக கவனமாக மிக சிறப்பாக அம்பு எய்யக்கூடிய ஆற்றல் மிக்க 50 நபர்களை நிறுத்தி, எந்த நிலையிலும் நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டாம் நான் சொல்கின்ற வரை என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் இங்க யுத்தம் நடந்துச்சு, எதிரிகள் ஓடுறாங்க, முஸ்லிம்கள் கனிமத்து பொருட்களை புறக்குகிறார். இப்ப மேல இருந்தவங்கள்ட்ட 2 கருத்துக்கள் ஏற்பட்டது. ஒரு சாரார் சொன்னாங்க, நம்மளும் கீழே போவோம், கனிமத்து பொருட்களை எடுக்கலாம். இன்னொரு சாரார் சொல்றாங்க, பொறுப்பாளர் சொல்றாங்க, இல்ல சொல்லதான் சொல்லியிருக்காங்கல்ல, நான் சொல்லுகின்ற வரை அடுத்த உத்தரவு வர வரைக்கும் நீங்க இங்கிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப நம்ம இங்கதான் இருக்கணும். அதுக்கு இவங்க சில பேர் விளக்கம் சொன்னாங்க, அது யுத்தம் நடக்கிறது வரைக்கும் தானே, யுத்தம் நடக்கிறது வரைக்கும் அந்த சட்டம். இப்ப யுத்தமே முடிஞ்சிருச்சு, இவங்க சொல்றது யுத்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓடுறாங்க, கனிமத்து பொருட்கள் பொறுக்கப்படுகிறது, அப்ப நம்ம போறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கணிசமான நபர்கள் கீழே இறங்கிட்டாங்க. இந்த இடத்துல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரி படையில இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வராத காலம் எதிரி படையில இருக்காங்க. அவங்க இந்த கேப்ப கவனத்துல கொண்டுட்டாங்க, மேல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்றாங்க, ஒரு பெரிய படையை அந்த மலைப்பக்கமாக கொண்டு வந்து அங்கிருந்து மேலே ஏறி திடீரென்று கீழே இறங்கி ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், கடுமையான ஒரு அட்டாக் நடக்குது. இப்ப முஸ்லிம்கள் நிலைகுறைஞ்சு போயிட்டாங்க. இப்பதான் சல்லல்லாஹு பல்லு உடைஞ்ச தகவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்ட தகவல் வதந்தியாக வந்ததெல்லாம் இந்த நேரத்தில் தான். ஹதீஸின் விரிவாக பார்த்தால் வரும், சில ரிவாயத்துகளில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 13 சஹாபாக்களை தவிர்த்து யாரும் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை என்றும், சில ரிவாயத்துகளில் பெருமானாரோடு 7 சஹாபாக்கள் அவங்களை சுத்தி இருக்கிறாங்க, மீது யாரும் அந்த இடத்துல இல்ல, அவங்க சிதற வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்றும் சொல்லப்படும். இது வரலாம். அதற்கு அடுத்து அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நீங்க போறீங்க, மூமின்களை வாருங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வருகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய உள்ளத்துல தைரியத்தை கொடுத்தான், மீண்டும் கடுமையாக போராடினார்கள், அல்லாஹ் வெற்றியையும் தந்தான். ஆனால் இந்த வெற்றி கிடைப்பதற்கு முன்பாக எண்ணற்ற சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டதும் காயமடைந்து விட்டதும் நடந்து விட்டது. அப்படி இருக்கத்தானே செய்யும். நம்ம ஒன்னும் வெற்றியை அப்படியே வாழை இலையில கொடுத்து நமக்கு ஒன்று தரப்போறது இல்லை அல்லவா. அதனால கணிசமான உயிரிழப்பு ஷஹாதத்து ஏற்பட்டிருக்கு. அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் இந்த இடத்தில்தான் ஷஹீதாகிறார். உஹது நம்ம ஹஜ் உம்ராக்கு போகும்பொழுது அந்த உஹதுடைய இடத்துக்கு போவோம் சியாரத்துக்காக. ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அதுக்குள்ளதான் முக்கியமான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் அந்த யுத்தத்துல ஷஹீதானோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி உஹது சஹாபாக்களுடைய ஜியாரத்திற்காக வந்து செல்வார்கள் என்று ஹதீஸ் வருகிறது.
இறுதியாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு சற்று முன்பு ஒரு ஏறக்குறைய ஒரு 1 மாதத்திற்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வந்தாங்க, ஜியாரத் செஞ்சாங்க. சஹாபாக்கள் அப்ப பெருமானார் செஞ்ச ஜியாரத், அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் பேசிய வார்த்தைகள், துவா செஞ்சுட்டு வந்த விதத்தை பார்த்தால் கஅன்னஹு மவ்இலத்து முவத்தின், பயணம் செல்பவர் சொல்லுகின்ற வார்த்தையை போன்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயணம் செல் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகளை போன்று அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு வார்த்தைகள் இருந்தன என்றெல்லாம் சொல்லப்படும். சில விஷயத்துக்கு வரும். இப்ப ஆரம்பத்தில் வெற்றியை போன்ற நிலை, இரண்டாவது கடுமையான தோல்வியை போன்ற நிலை, மீண்டும் இறுதியில் அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். ஆனால் இழப்புகள் ஒரு பக்கத்தில் ஜாஸ்தி தான். ஷஹாதத் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் மேல ஷஹீதா இருக்கிறாங்க. நிறைய பேரு காயத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க. கவனமா கேளுங்க. இதுக்கு அடுத்து இப்பதான் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. உஹதோ மதீனா ஷரீப் ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த ஓரிரு நாட்களில் மீண்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, நீங்க எதிரிகள் வர்றாங்க, புறப்பட்டு போகணுங்கிற மாதிரி. என்னன்னு கேட்டா, எதிரிகள் என்ன நினைச்சாங்க, இந்த உஹதுல இவங்களை முழுசா முடிச்சுலாம் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சு, வெற்றி கிடைச்சிருச்சு, போயிட்டாங்க. திரும்பவும் அவங்களுடைய மனசுல பட்டுச்சு. ஆனா பெரிய இழப்புல இருக்காங்க. ஏதோ முஸ்லிம்கள் வெற்றி கிடைச்ச போன்று தெரிந்தாலும் பெரிய அளவுல அவங்கள ஆட்க மரணமாயிருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க மௌத்தாயிட்டாங்க. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. திருப்பி அவங்களால எதிர்த்து இப்ப பெரிய தாக்குதல் பண்ற அளவுக்கு சக்தி இருக்க. அதனால மீண்டும் செல்வோம், அவங்கள அட்டாக் பண்ணுவோம், இப்ப அவங்கள அழிச்சிட முடியும்னு நினைச்சாங்க. புரியுதா? இப்படி நினைச்சு ஒரு பெரும் கூட்டம் அங்கிருந்து புறப்படுகிறது. வெளியூர்ல இருந்து வர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அறிவிப்பு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வாங்க நம்ம போகணும்ங்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இப்ப சராசரி மக்கள் என்ன சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இப்பதானே இந்த யுத்தத்துல இருந்து வந்திருக்கிறோம், இதுலயே நிறைய பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க, ரொம்ப பேரு கால் கை போச்சு, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம், திருப்பி இன்னொரு யுத்தத்தை தாங்குகின்ற அளவுக்கு எங்கள்கிட்ட எங்க சக்தி இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க சராசரி மனிதர்கள். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவுக்காக எல்லாம் புறப்பட்டுட்டாங்க. சில பேரால நடக்க முடியல, நொண்டி நொண்டி வர்றாங்க. சில பேருக்கு சொல்லி எங்களை தூக்கிக்கிட்டு போங்கிறாங்க யுத்தத்துக்கு போறதுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலின் அழைப்பு வந்திருக்கிறது, நாங்கள் எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு பலகீனங்களுக்கு மத்தியில் இந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் புறப்பட்டு போறாங்க. போற வழியில அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். அதுக்காக சொல்ல வந்தேன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் அவரே சிறந்தவர். நமக்கு பேர் முத்தவக்கீல், அல்லாஹ் மீது பொறுப்பை ஒப்படைக்கிறோம். ரப்புக்கு பெயர் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்பவர். நாம் முத்தவக்கீல், அல்லாஹ் வக்கீல். நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் முத்தவக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்பவன் வக்கீல். நமக்கு பாடமாக ஒரு அட்வொகேட் பொறுப்பேற்றுக்கிறார், அதனால அவருக்கு பேரு நம்முடைய வக்கீல், நமக்கான பொறுப்பை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் அவனே சிறந்தவன் என்ற வார்த்தையை தான் சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டே போகிறார்கள். இப்படி போற வழியில பெரிய அளவுல பெரும் கூட்டம் இங்க இருக்கு. இந்த மக்களை கடந்து சில பேர் போறாங்க, இந்த மக்களை கடந்து சில பேர் போறாங்க. இப்படி போறவங்ககிட்ட அங்க இருக்கக்கூடிய படை தகவல்கள் கேட்கிறாங்க, மதீனாவுடைய நிலை என்ன, அங்கிருந்து அங்க உள்ள சூழ்நிலை என்ன இருக்கு. அல்லாஹ் இவங்களுடைய கல்வில இப்படி சொல்ல வச்சான், போட்டான், உங்களுடைய உள்ளத்துல ரொம்ப போட்டான். அவங்க சொன்னாங்க, அட நீங்க வேற, அவங்க பயங்கரமா புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது பெரும் கூட்டமே வந்துகிறது. அவங்க ரொம்ப போல்டா இருக்காங்க. அவங்களுடைய சத்தத்தை பார்த்தா ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் பயங்கர சத்தத்தோடு பெரிய கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் அப்படி சொல்ல வச்சான். இந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தில் வகையான பீதியை கிளப்பியது. என்னடா நம்ம நினைச்சோம் இவங்களை முழுசா தொடச்சிடலாம், ஒண்ணும் இல்லாம இருப்பாங்கன்னு. ஆனா நமக்கு வரக்கூடிய தகவல் அப்படி இல்லையே, வேற மாதிரி அவளை இருக்கு. சரி, நம்ம இவங்களை குறைச்சு மதிப்பிட்டு, ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க, பதில்ல அடி வாங்கியிருக்காங்க, உகதுலயும் ஒரு மாதிரியா தெரிஞ்சு திரும்பவும் அடி வாங்கிட்டாங்க. அதனால அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல பயத்தை போட்டான், பீதியை போட்டான். அந்த குரூப் என்ன செஞ்சுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரொம்ப வேகமா ஓடி போயிட்டாங்க, வந்த ஸ்பீடுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க, வெயிட் பண்றாங்க.
யாருமே இல்லை, வருவதற்கான அறிகுறியும் இல்லை. யுத்தத்தினுடைய தேவையை அடிப்படையாக கொண்டு சென்றதால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு பொருளாதாரங்கள் எடுத்து சென்றிருப்பார்களோ இருந்ததை இவற்றை விற்று திரும்பினார்கள். இவற்றை தேவையில்லை, ஊருக்கு போறோம், ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிடலாம் சொல்லிட்டு சந்தையில வித்துட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், பன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வஃபதுலின், இறைவனின் பேரொருளாலும் நியமத்தாலும் அவனது அருளாலும் இவர்கள் திரும்பினார்கள். இவங்க அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு திரும்பினார்கள். நிறைந்த லாபத்தோடு நல்ல நல்ல பொருளாதார லாபத்தோடு திரும்பினார்கள். லம் யம்சஸுஹும் சூஉன், அதே சமயத்தில் அவர்களுக்கு எத்தகைய ஒரு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை, எந்த தீங்கும் ஏற்படவில்லை. யுத்தம் நடந்தா தானே காயம் கஷ்டம் எல்லாம் ஒண்ணு ஏற்படல. அது மட்டுமல்ல, இது உலகியல் ரீதியான லாபம் அடியே படல. ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல லாபம் கிடைச்சிச்சு. ஆனா இதுக்காண்டி இந்த கஷ்டம் மட்டும் இல்ல, இந்த பொருளாதார லாபம் கிடைச்சிட்டு மட்டும் நினைக்காதீங்க. இறைவனின் திருப்பொருத்தத்தோடு அவர்கள் திரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அந்த ரிலாவும் சேர்த்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹஸ்புனல்லாஹ். அதனாலதான் இன்னைக்கும் பலஸ்தீன் மக்கள் குண்டு விழுகின்ற நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொன்னார்கள், தில்க கலிமத்துன் காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீனமா உல்கிய ஃபின்னார். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. எப்பொழுது சொன்ன வார்த்தை? நம்ரூத் அவர்களை நெருப்பில் போட்ட பொழுது சொன்ன வார்த்தை. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அந்த பயங்கரமான நெருப்பு அந்த நபி அவர்களுக்கு எதுவாக மாறியது? இதமான குளிராக மாறியது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆற்றல் மிக்க வார்த்தை என்று சொல்லப்படும். அதனால்தான் சொல்லப்படுகிறது, மோமின்கள் அல்லாஹ் மீது எந்த அளவிற்கு தவக்குல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக ஈமான் அதிகமாகின்ற பொழுது, நமக்கு ஈமானுடைய கம்சோரி பலகீனம் இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பொருளாதாரம் மற்ற வசதி வாய்ப்புகள் பெருசா தெரியும். ஆனா ஈமானுடைய பலம் அதிகமாகின்ற பொழுது, இவரிடத்துல எது இல்லையானாலும், என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட காசு இல்லை, என் ரப்பிட்ட இருக்குல்ல, நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன், பிரச்சனை ஏன் ரொம்ப பலமா இருக்கிறாங்க, எனக்கு எந்த விதமான ஒரு பதவிகளோ அல்லது எனக்கு கீழே பெருசா ஆள்கள் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, நான் பலகீனமானவன் தான், என் ரப்பு உயர்ந்தவன். எனக்கு பெரிய பெரிய அளவுல பிள்ளைங்கள்லாம் எனக்கு உதவி செய்யற அளவுல இல்ல, சரி பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம், என் ரப்புடைய உதவி அதை விட சிறந்து. இங்க சொல்லப்பட்ட எதுவும் நிரந்தரமானது அல்ல. இவருடைய வசதி சில ஒரு இரவு வயநாடுல இரவோடு இரவாக கோடீஸ்வரர்கள் பிச்சைக்காரராக மாறிட்டாங்க. நடந்துச்சா இல்லை? வசதி ஒரு சில வினாடிகள்ல மாறிடும், பதவி மாறிடும், பிள்ளைங்கள் போயிடலாம், மௌத்தாயிரலாம், வச்சிடலாம், இருந்தாலும் உபயோகம் இல்லாமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் எப்பொழுதும் ஏழையாக போவதில்லை, அல்லாஹ் எப்பொழுதும் பலகீனம் அடைய போவதில்லை, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்வமும் குறைந்துவிட போவதும் இல்லை. எனவே அத்தகைய ரப்பின் மீது மோமின்களுடைய தவக்குல் அதிகமாக இருக்கும். நம்முடைய தவக்குலின் அளவை கொண்டு ஈமானின் அளவை நிர்ணயம் செய்துவிட முடியும் என சொல்வார். அதனாலதான் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனை வச்சிருக்கிறதா சிறந்தது. யாருக்கு? மோமின்கள், அவர்கள் ஈமானுடையவர்கள், மேலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அந்த மோமின்களுடைய சிபத்தை இப்படி சொல்றான். இன்னும் சில சிபத்துகளை அல்லாஹ் அடுத்த வசனங்களில் சொல்கிறான். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ். அவர்கள் மேலும் அவர்கள் எத்தகைய மாமனிதர்கள் எனில் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். வல் ஃபவாஹிஷ், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். இதமா கதிபூஹும் யக்ஃபிரூன், கோபம் ஏற்பட்டால் அல்லாஹ்விற்காக மன்னித்து விடுவார்கள். வல்லதீன இஸ்தஜாபூ லிரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய உத்தரவுகளை எல்லாம் ஏற்று நடப்பார்கள். தொழுகையை நிறைவேற்றுவார்கள். தங்களுக்கு மத்தியில் எதையும் மஷோரா செய்து செய்வார்கள். மேலும் நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மறுமையில் உயர்ந்த நிஅமத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த மேன்மக்களின் பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் அடுத்து அவர்களுடைய பண்புகளை சொல்கின்ற பொழுது, வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ், அவர்கள் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். எதை? பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். வல் ஃபவாஹிஷ், மேலும்
மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். மானக்கேடானது அதே போன்று அருவருக்கத்தக்க விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாவங்கள் எது? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா. இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டும் விலகி இருப்பீர்களேயானால், நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவோம். வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா, உங்களை மிக உயர்ந்த இடத்தில் பிரவேசிக்க செய்வோம். அல்லாஹ் சொல்றான். பெரும்பாவங்களை தவிர்ந்து கொண்டால் சிறு பாவங்கள் தானாக மன்னிக்கப்பட்டுவிடும். இது இறைவனின் பேரருள். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரை, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை, இதற்கு இரண்டிற்கு மத்தியில் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு ஜும்மா தொழுகிறோம், கடந்த ஜும்மாவுக்கு இந்த ஜும்மாக்கு மத்தியில் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மகரிப் தொழுகிறோம், அசருக்கு மகரிபுக்கு மத்தியில் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இஷா தொழுகிறோம், இஷாவிற்கு மகரிபுக்கு மத்தியில் உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதனால ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுடைய வீட்டுக்கு அருகில ஆறு ஓடுது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 5 தடவை அதுல குளிக்கிறாரு, அழுக்கு ஹலியபுகாமின் தரணி இசையும், உடல்ல அழுக்கு இருக்குமா? யாரும் சொல்லலாம், அது எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதே போன்றுதான் வகதாலிக அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் யம்ஹுல்லாஹு பிஹி அல் ஹதாயா. 5 நேர தொழுகைகளும் அப்படித்தான். அதை ஒருவர் நிறைவேற்றினால் அவருடைய உடலில் ஹட்டில் பாவங்கள் இருக்காது. சரி, இதற்கு இந்த ஹதீஸினை விரிவுரைகள் எல்லாம் பார்த்தால் அந்த பாவங்கள் என்பதற்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, சிறு பாவங்கள் என்றார். பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டு மட்டும்தான் மன்னிக்கப்படும். சிறு பாவங்கள் தானாகவே நம்முடைய பல்வேறு அமல்களை கொண்டு மன்னிக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நம்ம ஒது செய்யறோம், ஒது செய்கின்ற பொழுதே பல்வேறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஸரத் இமாம் அபூ ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒருவர் ஒது செய்கின்ற பொழுது அவர் கரத்தின் வழியாக முகத்தின் வழியாக ஏற்பட்ட பாவங்கள் கரைந்து செல்வதை நான் பார்க்கிறேன் சொல்வார். அந்த கஷ்மடி அகப்பார்வையுடைய மேன்மை. சரி, இவைகள் எல்லாமே எது? சிறு பாவங்கள் என்பது பொருள். அதனால அல்லாஹ் சொல்றான், சிறு பாவங்களை நான் மன்னிச்சிருவேன், பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, வல்லதீன எஜித்தனிபூன கபாயிரல் இஸ்ம், பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய மக்கள், பெரும்பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்கள். எதுவெல்லாம் பெரும்பாவங்கள்? எந்த பாவம் செய்யக்கூடாது என்று மட்டும் சொல்லப்படவில்லை, எதற்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் உண்டு என்று எச்சரிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவைகள் அனைத்தும் பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். எந்த பாவங்கள் அதற்கான தண்டனை கடுமையானது என்று எச்சரிக்கப்படுகிறதோ அவை எந்த பட்டியலில் வரும்? பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். இது சம்பந்தமான ஹதீஸ்கள் நாம் நிறைய பார்க்க முடியும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் தவிர்ந்திருக்க வேண்டிய பெரும்பாவங்கள் என்று ஒரு பெரிய பட்டியலையே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அது தொடர்பாக வரக்கூடிய சில ஹதீஸ்களை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாமின் அப்தின் யுஸல்லி அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், எந்த ஒரு அடியார் 5 நேர தொழுகையை சரியாக தொழுகிறாரோ, வயசூம் ரமலான், ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ, வயுஹ்ரிஜு ஸகாத், ஸகாத்தை சரியாக நிறைவேற்றுகிறாரோ, வயஜ்தனிபு அல் கபாயிர சப்அ, 7 பெரும்பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ, இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் அனைத்து கதவுகளும் அவருக்காக, அனைத்து வாசல்களும் அவருக்காக திறக்கப்பட்டு, சும்ம கீல லஹு உதுகுல் பிஸ்ஸலாம், வாருங்கள் சலாமத்தோடு பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஹதீஸ்ல 7 பெரும்பாவங்களை விட்டு ஒருவர் அறிந்து கொண்டால் அப்படின்னு திருத்தொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இஜ்தனிபு அஸ்-சப்அல் மூபிகாத், நீங்கள் உங்களை அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். கீழ யார் ரசூலல்லாஹ் வமாஹுன், சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் எங்களை அழித்து விடக்கூடிய பெரிய பாவங்கள் அது என்ன, அந்த 7 பாவங்கள் என்ன அப்படின்னு கேட்டார்.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஷ்ஷிருக்கு பில்லா, அஷ்ஷிருக்கு பில்லா, முதலில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாவங்களிலும் பெரும்பாவம் ஷிர்க். ஏன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதையும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மன்னிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஷிர்க் மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதர பாவங்களை தான் நாடினால் மன்னிப்பான், மன்னிக்கலாம். அது அவனுடைய விருப்பம் சார்ந்தது. மன்னிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆனால் ஷிர்க்கை மன்னிப்பது இல்லை என்று தனக்கு தானே ரப்பு முடிவெடுத்துக் கொண்டு விட்டார். இதர பாவங்களும் மிகப்பெரியது, மோசமானது, கடுமையானதுதான். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்காமல் தண்டித்தால் நாம் அழிந்து வந்தால் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். அல்லாஹ் தனக்குத்தானே நான் மன்னிக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டது எதுக்கு மட்டும்தான், ஷிர்க். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ் வகத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்வது அப்படின்னு சொன்னாங்க. நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்வது, கொலை குற்றம் அப்படின்னு அர்த்தம் ஷார்ட்டா சொன்னாங்க. எதுக்கு நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்வது அப்படின்னு வருது? இப்ப ஒரு சில குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அது கொலையாக பார்க்கப்பட மாட்டார். சில குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஒரு கொலையாளிக்கு சில சமயத்தில் மரண தண்டனை வழங்கப்படலாம். திருமணம் முடித்த ஒரு விபச்சாரருக்கு ஆணோ பெண்ணுக்கோ மரண தண்டனை வழங்கப்படலாம். இப்படி சில குற்றங்களுக்கு மரண தண்டனை உண்டு. அப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஏதோ அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அது தண்டனை நிறைவேற்றப்படுது. ஒரு உயிர் போகிறது, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது கொலை என்ற பெயர் வருமா? கொலை என்ற பெயர் வராது. நம்ம எப்படி சொல்றது இல்லையில, கொலைங்கிற பெயர் வராது. அதனாலதான் கத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். இத கூட ரெண்டா சொல்லுவாங்க. ஒருவர் தன் உயிரையே கொலை செய்து கொள்கின்ற தற்கொலையாக இருந்தாலும் சரி, அல்லது பிறரை கொலை செய்ததாக இருந்தாலும் சரி, பெரும்பாவத்தின் பட்டியலில் வரும். இல்லைங்க, ஏன் உயிர் நான் எடுத்துக்கிறேன், இதுமா அதுவும் தான் பெரும்பாவம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உயிர், இதுல எது நமக்கு சொந்தமானது? இதுல எந்த பாட்டும் நமக்கு சொந்தமானது இல்லை. இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, ரப்பு அமானிதமா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அமானிதமாக கொடுத்த ரப்பு இவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான முழு உரிமையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பயன்படுத்தும் உரிமை இருக்கிறதே தவிர பாழ்படுத்தும் உரிமை எவருக்கும் இல்லை. இந்த கையை கொண்டு நான் எதையும் செய்து கொள்ளலாம், இந்த காலை கொண்டு எந்த இடத்திற்கும் நான் நடந்து செல்லலாம், என் கண்ணை கொண்டு நான் பார்க்க வேண்டிய எதையும் நான் பார்க்கலாம். இவைகளை இஸ்லாமால் நான் பயன்படுத்துவதற்கான அனுமதி இருக்கிறது. என் கையை என்னுடைய பிளேடு நான் கீழிக்கிறவன் இல்ல, எல்லை மீறுகிறாய். உன்னுடைய எல்லை அது இல்லை. உன் கையா உன் கைதான், யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாம், மேற்பட்டு கீழலாமா அனுமதி கிடையாது. இப்போ உன்னுடைய எல்லை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் உனக்கானது அவ்வளவுதான். ஒருத்தட்ட ஒரு வண்டி வாங்கிட்டு போறோம், கொஞ்சம் வண்டி கொடுங்க, இந்த மூலக்கடை வரைக்கும் போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய ஆக்டிவா எனக்கு கொடுத்தீங்க. இப்ப நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு சொந்தம் தான். எவனாவது ஒருத்தர் அங்கிருந்து பறிச்சு இந்த வண்டியை நேட்ட கொடு, இதுக்கு நீ ஓனர் ஒண்ணு இல்லையா நம்ம கொடுத்துட்டு வந்துட முடியுமா? ஆமாங்க நான் ஓனர் இல்லை, நீ வச்சுக்கணும் கொடுத்துட்டு வருவோமா? இல்ல, திருப்பி வர்றது வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப நான் மூலக்கடையில இருந்து நான் பாக்குறேன், ஒரு பெரிய பிளேடு எடுத்து அந்த சீட்டை கிழிச்சிடுறேன். சீட்டை கிழிச்சிட்டு வந்து இங்க வந்து கொடுக்குறேன். இவரு கேட்கிறாரு, என்னப்பா ஏது? என்னுடைய பொறுப்புல இருந்துச்சு, நான் கிழிச்சேன். நம்மள என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இல்ல திமிரா பேசினா இவன் வேணும்னே செஞ்சிருக்கான்னு சொன்னா உதவும். எதற்காக? உனக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, அதுல இடையூறு செய்யறதுக்கு உனக்கு எந்த சத்தம் இல்லை. இதை போன்றுதான் மவுத் வரைக்கும் நமக்கு இந்த பயன்பாடுதான் உண்டு. அதனாலதான் சில பொருட்களை நம்ம இன்னைக்கு ஒரு மருத்துவ உலகில் பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது, முஸ்லிம்கள் எதையும் தர்மம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஹயாத்தோட எல்லாம் செய்யறாங்க, ஹயாத்தோட எல்லாம் செய்யறாங்க. வயநாட்டுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் பெருசா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா? முஸ்லிம்கள் தான் உதவி செய்யறாங்க. அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே இல்லை. எல்லா இடத்துலும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் எவ்வளவு உதவி செய்யறாங்க, ஆனா கண்ணை டொனேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்ணை டொனேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கிட்னி கொடுக்கறதுக்கு இப்படிலாம் சில குற்றச்சாட்டுகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ரப்பு அல்லாஹ் ரசூல் என்ன அனுமதித்து இருக்கிறார்களோ அதை மட்டுமே நம்மளால செய்ய முடியும். அதற்கு மேல் பெரிய பெருந்தன்மை சொல்றதுக்கு வேலையே இல்லை. அது எனக்கான பார்த்தே இல்லை.
நம்முடைய மார்க்கத்துல ரத்தம் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. காரணம், அது திரும்பவும் அதே இடத்திற்கு வந்துவிடும், திரும்ப ஓடிரும், நார்மலுக்கு வந்துடும். அதனால அதுக்கு அனுமதி இருக்கு. வேற பொருட்களை எடுத்து நீ கொடுக்கறதுக்கு ஹயாத்தோடும் அனுமதி இல்லை. சரி, ஹயாத்துலயும் அனுமதி இல்லை, நான் மௌத்தாயிட்டேன், அப்போது எடுத்துக்கிற சொல்லலாம்ல. ஹயாத்திலேயே உனக்கு அனுமதி இல்லை, மௌத்துக்கு பின்னாடி உனக்கு அது சொந்தம். சொல்லுவாங்க, கஸ்ரு ஆவுனில் மையித் கஸ்ரிஹி ஹய்யன். ஒரு இறந்து விட்ட ஒருவருடைய எலும்பை உடைப்பது உயிரோடு இருப்பவரின் எலும்பை உடைப்பதற்கு சமம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஜனாசாவுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியவில்லையே தவிர அது சிரமம் இருக்கிறது, செய்யாதீங்க. அதனாலதான் எடுத்தோடனே இந்த ஃப்ரீசர்ல வைக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு சாதாரண ஆயிடுச்சு. மௌத்த செய்தின்னு வந்த உடனே அடுத்த ஒருத்தர் போய் பெரிய உலகளாவிய உதவி என்னன்னு கேட்டா அவர் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவார். தேவையே இல்லை. அந்த ஜனாசா சுக்காவா இருக்கும் அல்லது குறுகிய நேரத்தில் அடக்கம் செய்ய போறோம், ஒரு தேவையும் இல்லை. தேவை எவ்வளவு தேவை இல்லையோ அந்த அளவிற்கு அதை பயன்படுத்தவே கூடாது. நிர்பந்தத்திலும் நிர்பந்தம் என்று வருகின்ற பொழுதுதான். இப்ப நம்மள ஃப்ரீசருக்குள்ள வச்சா எப்படி இருப்போமா? மௌத்தாயிரமா இல்லையா? கஷ்டமா இருக்கும்ல. வேர்க்குது வேர்க்குது வேர்க்குன்னு சொல்றோம், ஏசி போட்டு 1 மணி நேரத்துல குளிருக்கு ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றோம். இதே வயதான அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுது. அது 20+ தான் அந்த டெம்பரேச்சர் இருக்கு. அது 16, 15 வந்தா முடியாது, 5 வந்தா அவ்வளவுதான். மைனஸுக்கு போன நம்மளே ஃப்ரீசரா மாறிடுவோம். இப்போ எப்படி ஒரு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் சிரமம் அனுபவிக்கிறதோ இதே போன்று ஜனாசாவிற்கும் சிரமம் இருக்கிறது. நீ ஏதோ பெருசா நன்மை சிரமம் நினைச்சுக்கிட்டு செய்யறோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆதலால் எந்த அளவிற்கு அவை இல்லாமல் அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அவற்றை தவிர்த்து விட்டுத்தான் அந்த வேலையை செய்யும். அதான் நிர்பந்தத்துக்கு செய்யறது கூட வேற, தேவையே இல்லாமல் நிறைய வைக்கப்படுது. அதுக்காக நான் சொல்லுவேன், ஏதோ அவங்க பையன் வெளிநாட்டுல இருக்கிறாரு, சரி தப்பு அது ரெண்டாவது விஷயத்துக்கு போங்க. வர்றதுக்கு 1.5 நாள் ஆயிரும், 2 நாள் ஆயிரும். ஏற்கனவே ஜனாசா ரொம்ப முடியாம இருந்தது, மருத்துவர் சொல்றாங்க இந்த ஜனாசா தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. இது தேவையா? அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஏதோ ஒரு தோற்றத்தில் நிர்பந்தம், ஏதோ பயன்படுத்துறாங்க, அது வேற. ஒண்ணுமே இல்லை, நைட்டு மருத்துவம் காலையில அடக்கம் பண்ண போறாங்க, இதுக்கடையில அதை கொண்டு வந்து வச்சிருப்போம். அதுல இருந்து ஜனாசாவை குளிப்பாட்டன்னு சொன்னா குளிப்பாட்டுறதுக்கு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு முன்னால அதை ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜனாசாவே எடுக்க முடியாது, அது உள்ள இருந்து எடுக்க முடியாது, அது ஃபுல்லா அப்படியே ஒட்டி போயிருக்கும். 2 ஹவர்ஸுக்கு முன்னால ஆஃப் பண்ணிட்டு அதுக்கடுத்து அது ஃப்ரீயானது பின்னால்தான் ஜனாசா எடுக்க முடியும். என்னத்துக்கு இந்த முசீபத்? எனவே எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன், இது ஒரு ஃபேஷனாகவோ அல்லது உதவியாகவோ மாறிடுச்சு. இது ஃபேஷனும் அல்ல, உதவியும் அல்ல, தேவையும் இல்லை. ஒரு இது மாதிரியான டயங்கள்ல அந்த நிலைக்கு ஜனாசா தாங்காதுங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் லேட் பண்ணவே தேவையில்லை, நம்பர் 1. இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், குறிப்பிட்ட நேரம் ஒரு 12 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் அல்லது 24 ஹவர்ஸ் ஒன் டே வெளியூர்ல இருந்து வர வேண்டியது இருக்கு, வைக்கலாம். இப்ப டாக்டர் சொல்றாங்க இதை காமிக்கிறோம், பாடி தாங்குமா பார்த்துட்டு சொல்லுவாங்க, தாங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா விஷயம் பாடியுடைய கண்டிஷன் பார்ப்பாங்க, கிளைமேட் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லது சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க, இந்த இலைதலைகளை வச்சுக்கோங்க, இதை பண்ணுங்க, மசாலா ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் முதல்ல கேட்கணும், இது பண்ணணும். அப்படி நம்முடைய மருத்துவர்கள் சொன்னாங்க பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொன்னா அப்படித்தான் செய்யணும். எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்கணும். தவிர்க்க முடியாத கட்டத்தில் தான் அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய, ரொம்ப நிர்பந்தத்துக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் செய்யணும். இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஏதோ விபத்துடைய ஜனாசாக்கள் இருக்கு, எங்கதான் வைப்பாங்க? ஃப்ரீசருக்குள்ள தான் வைப்பாங்க, வேற வழி இல்லை. அது 1 டே ஆகலாம், 2 டேஸ் ஆகலாம், 3 டேஸ் ஆகலாம். அது நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை. நிர்பந்தம், அதுக்கு பேர் தான் நிர்பந்தம். நிர்பந்தம் இல்லாத கட்டத்தில் இதை பயன்படுத்துவது தேவையில்லாது. சரி, எதுக்கு இதை சொல்ல வர்றோம்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தவிர்ந்து கொள்ள உங்களை அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் இணை வைத்தல், 2வது ஒரு உயிரை கொலை செய்தல். எதுக்கு சொல்ல வர்றேன்? இது அடுத்த உயிராக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிராக இருந்தாலும் சரி, அதற்கு அனுமதி இல்லை. தன்னுடைய உயிரை காயப்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதி இல்லை. அதனாலதான் தற்கொலை பெரிய குற்றம், அதுல சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மசாயில் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் எக்ஸ்ட்ரீம் இன்னொரு பக்கத்துல ஓவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஜனாசா தொழுகையே இல்லை, அப்படி ஒரு சாரார் கிளம்புறாங்க. அதற்கு அது பொருள் அல்ல. ஜனாசா தொழுகை என்பது
எதுவரை ஒரு முஸ்லிம் என்று முடிவு செய்யப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை உண்டு. முஸ்லிம் என்றால், மோமின் என்றால் ஜனாசா தொழுகை உண்டு. ஈமான் இருக்கு, அவ்வளவுதான். அவர் பெரும்பாலும் அது வேறு விஷயம். அப்படி பார்த்தா எல்லாத்துடைய பயோடாட்டாவெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியாது. எல்லாருக்கும் பின்னாலேயே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அங்கே நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகிறதே இல்லை. அவர் முஸ்லிமா இல்லையா? முஸ்லிம், தொழுகை நடத்தணும். தொழுகை நடத்த எந்த அளவுக்கு சொல்லியமா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு தனி பாடமே ஹதீஸ்ல கொண்டு வர்றாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கும். சில பேர் இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சிலருக்கு தொழு வைக்கல அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கவில்லை என்பது ஹதீஸாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க வேண்டாம் என்று ஒரு கட்டத்திலும் சொன்னது. இது இதுக்கு மட்டும் இல்ல, கடனாளிகளுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்காமல் இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு கேட்பாங்க, ஒரு ஜனாசா வந்துச்சுன்னா இதுக்கு கடன் எதுவும் இருக்கா? இல்லை யா ரசூலல்லாஹ், தொழு வச்சிருவாங்க. கடன் இருக்கா? கடன் இருக்கு. உடனே அடுத்த கொஸ்டின் வரும், இதுல கடனை நிறைவேற்ற அளவுக்கு இவருக்கு பொருளாதாரம் இருக்கா? இருக்கு, பிரச்சனை இல்ல, தொழு வச்சிருவாங்க. கடனும் இருக்கு, அவரை நிறைவேற்ற அளவுக்கு பொருளாதாரமும் இல்ல, அவங்களுடைய உறவுகள் பிள்ளைகள் இருக்காங்களா? நீங்க இருக்கீங்களாப்பா, நீங்க எல்லாம் அதை கரெக்டா நிறைவேற்றீங்களா? நிறைவேற்றி விடுகின்றோம், தொழு வச்சிருவோம். கடனும் இருக்கு, நிறைவேற்ற பொருளாதாரமும் இல்ல, அடைக்கிறதுக்கு ஆளும் இல்ல, பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு எவருமே இல்லை. இந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது கடன் எவ்வளவு கடுமையானது அப்படிங்கிறத புரிவதற்கான விஷயம். உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்க. இது எப்படியோ அப்படித்தான் இங்கும். அப்ப அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் தொழ வைக்காமல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, அங்கேயே அது புரிய வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சில முக்கிய சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலைய தைனுஹு, அவருடைய கடனுக்கு முற்றாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஜனாசா தொழு வைக்க முடியலையா? யா ரசூலல்லாஹ் அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தொழுக வச்சாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் கடனுக்கு யாரையாவது கூப்பிட்டு நீங்க தான் அடைக்கணும்னு சொன்னா நியாயம் இல்லை. அவராக ஏற்றுக்கொண்டால் அது சந்தோஷம், அவராக ஏற்றுக்கொண்டால் அது சந்தோஷம். அப்படி ஒரு ஒரு சூழல் ஏற்படுவதற்கு சில வார்த்தை காரணமாக அமைந்தது. இன்னொரு பக்கத்துல கடனை நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, மிக முக்கியமானது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், கடனை மன்னிக்க மாட்டான். அது அடுத்தவங்களுடைய ஹக்கு, அதுல கவனக்குறைவாய் இருந்துடாதீங்கிறத புரிய வைக்கிறதா நோக்கமே தவிர அவருக்கு தொழுகை இல்லை என்று சொல்வது நோக்கம் அல்ல. தொழுகை இல்லையானால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டாங்க. அவங்க தொழு வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பண்ணாங்களே தவிர தொழுகை நடத்துறதுக்கு தொழுகிறதுக்கு சொல்லல. இதேதான் இங்கும். இங்கே தற்கொலை செய்து கொண்டது பெரிய குற்றம். அதை புரிய வைக்கிறதுக்காக சிலர் தவிர்த்து கொள்கிறார்களே தவிர அதற்காக ஜனாசாவுக்கு தொழுகை இல்லை என்பது அல்ல. முக்கியமான குர்ஆன் தஃசீருடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்வது, சராசரி மோமின்களுக்கு ஜனாசா தொழுகை தேவை என்று சொன்னால் இது போன்ற பெரும் குற்றவாளிகளுக்கு இன்னும் அல்லவா அதிக தேவை. புரியுதா? ஒரு நல்ல மனிதருக்கு ஜனாசா தொழுகணும், நல்ல இறையச்சமுள்ள மாமனிதர் அவங்களுக்கே ஜனாசா தொழுகணும். ஜனாசா தொழுகைன்னா என்ன அர்த்தம்? ஜனாசா தொழுகைக்கே என்ன பொருள்? அவங்களுக்காக துவா செய்யணும், அவ்வளவுதானே. ஜனாசா தொழுகைன்னா மையத்துக்காக துவா செய்யறதுன்னு அர்த்தம். ஒரு சிறந்த மோமினுக்கு ஜனாசா தொழுகை என்பதன் வழியாக அவருக்கு துவா செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு தவறிழைத்த ஒருவர் நம்முடைய துவாவின் பக்கம் மிக தேவையுடையவர், இவருக்கு நீ இல்லைன்னு சொல்றது எப்படி? லாஜிக்கா இப்படி சொல்ல வருவார். அவர்களுக்கே தேவை என்று வருகின்ற பொழுது இவர்கள் அதிக தேவையுடையவர்கள் அல்லவா, இவங்களுக்கு இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க என்று சொல்பவர்கள் உண்டு. அதாவது ஒரு குற்றம் பெரியது என்பது வேறு, அதற்காக நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு சட்டங்களை உருவாக்கி கொண்டு விடக் கூடாது. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இணை வைத்தல், ஒரு உயிரை கொலை செய்தல், அது தன் உயிரோ அடுத்த ஒரு உயிர். சூனியம் வைத்தல், பிறரை முடக்குவதற்கு, பிறரை செயல்படாமல் ஆக்குவதற்கு, பிறரை நோயாக ஆக்குவதற்கு, பிறருக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய சில தவறான செயலை சூனியம் என்று சொல்லப்படும். சில பேர் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவாங்க. இருப்பதால் தான் மார்க்கம் அதை பெரும்பாவம் என சொல்கிறது. இருப்பதால் தான் பெரும்பாவம் என சொல்கிறது. இருந்திருக்கிறதா? இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்தி பாதிப்பு ஏற்பட்டது. கொல்லது பிரபினா ஓதப்பட்டது. அதனால அந்த சூறாவிற்கு பெயரை 2 சூறாவிற்கு சேர்த்து பொது பெயர்
அல் முஅவ்விதத்தான், பாதுகாப்பு தரக்கூடிய சூரா அப்படின்னு பேர். அதாவது இந்த பிரச்சனை இருக்கிறதா இருக்கிறது. ஆனா நடைமுறையில் நாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது மனிதர்கள் ரெண்டு விதமான மனிதர்கள். ஒண்ணு, ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா கூட அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, நம்மள்ட்ட என்ன தப்பு இருக்குன்னு அனலைஸ் பண்றதுக்கு முன்னால எனக்கு யாரோ வச்சுட்டாங்க, இப்படி எடுத்த உடனேயே அதன் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி உண்மை காரணங்கள் தெரியாமல் ஏமாந்து போகக்கூடியவர்களும் உண்டு. அதாவது அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கு, இருக்கலாம், நீங்கள் அதன் வழியாக கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதன் பாதிப்புகள் எல்லாவற்றுக்குமே அதுதான் காரணம் என்பது அல்ல. ஒருவருக்கு ஏற்படுகின்ற நோய், ஒருவருக்கு ஏற்படுகின்ற பொருளாதார இழப்பு, ஒருவருக்கு ஏற்படுகின்ற இன்ன பிற பிரச்சனைகள் சிறுநாள் மட்டுமே அல்ல, பல்வேறு காரணங்களால் அதையும் ஏற்படலாம். இப்படி நம்முடைய எந்த செயல்களால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்து அந்த தவறுகளை, அந்த குறைகளை, அந்த பிழைகளை நான் திருத்தி நான் சரியாக வேண்டும் என்று நினைப்பதுதான் முதல் கட்டமாக செய்ய வேண்டியது. அது புத்திசாலித்தனம். அப்படி சிந்தித்தால் எது பிரச்சனைக்குரியவைகளோ அந்த காரணங்களை கண்டறிந்து நீக்கி நார்மலுக்கு வந்துருவோம். நம்ம எடுத்த உடனேயே யார் தலையிலாவது போட்டு இவங்க எல்லாம் எனக்கு எதிரிகள், இவங்கதான் எனக்கு வச்சுட்டாங்க என்று சொல்லி நாம் கடக்க முற்பட்டால் சம்பந்தமே இல்லாத எதுவும் செய்யாத ஒருத்தரை குற்றவாளியாக்குறது ஒரு குற்றம். இன்னொன்னு, ஒரிஜினல் பிரச்சனை இது இல்ல, பிரச்சனையை ஒரு ஓரத்துல வச்சுட்டு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை இது பண்ணி அதுக்கு பின்னாடியே சுத்துவதன் வழியாக நம் பிரச்சனைகளும் தீரப்போவது இல்லை. ரெண்டு நடக்குமா நடக்காது. சிலர் சொல்லுவாங்க, பொதுவாக யார் மீதும் எளிதில் சந்தேகப்படக்கூடாது. ஹதீஸ்ல வரும், ஒருவருடைய பொருள் திருடு போயிருச்சு, என் பொருள் திருடு போயிருச்சு, இப்ப எனக்கு ஒருத்தர் மீது சந்தேகம் வருகிறது, எனக்கு ஒருத்தர் மீது சந்தேகம் வருது. என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ பொருள் திருடி கொடுத்தவர், உனக்கு யார் மீது சந்தேகம் வருகிறதோ அவர் அந்த தவறை செய்யாதவராக இருந்தால், தவறு செய்யாத ஒரு நல்லவரின் மீது நீ சந்தேகப்படுவையானால், திருடியது எவ்வளவு பெரிய குற்றமோ அதை விட பெரிய குற்றம் ஒரு நல்ல மனிதனை நீ சந்தேகப்பட்டது. புரியுதா? குற்றமற்றவனை, குற்றம் செய்யாதவனை நீ சந்தேகப்பட்டாய் அல்லவா? இந்த சந்தேகம் என்பது, உன் பொருளை எவ்வளவுத்தான் திருடி இருக்கான், திருடுனது குற்றம், அது எல்லாத்துக்குமே உலகத்துக்கே தெரியும். திருடியது எவ்வளவு குற்றமோ அதை விட குறைந்த குற்றம் அல்ல திருடாதவனின் மீது நீ சந்தேகப்பட்டது. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ரூட்டுக்கு போகக்கூடாது. ஒருவேளை அப்படி இருக்குமே ஆனால் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது தவறில்லை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் ஏகப்பட்ட கடையில வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்குண்டே ஒரு குரூப் இருக்கு. நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா போனா, ஆமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதை கரெக்ட் பண்ணணுமா, ஒரு 50,000 செலவாகும். ஏற்கனவே இவன் தன்னை 25,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, யார் எடுத்தான்னு கேட்க போனா அவனுக்கு இன்னொரு 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் இன்னொரு பக்கத்துல செலவு இருக்கும். அல்லது ஏற்கனவே நொந்து நூலாகி போயிருக்கவனுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டிய உண்மையிலேயே. ஆனா இந்த இப்படி பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியும். ஒரு ரூட்டில் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமானால் அதே இன்னொரு நல்வழியான ரூட்டில் அந்த பாதிப்பை அகற்றவும் முடியும். ரெண்டும் இருக்கு. ஆனா இதற்கான ஒரு நல்ல மனிதர்கள், இந்த நுட்பம் தெரிந்தவர்களும் குறைவு, அதை தெரிந்தவர்களிலும் இஹ்லாஸானவர்கள் மிக குறைந்த காலம், மிக மிக குறைந்த காலம். அதால் தேவையில்லாமல் நாம் நம்முடைய சிந்தனைகளை வீணாக்கிறாம அல்லது தவறான எண்ணங்களை கொண்டு போய் மாட்டிக்கிறாம இருக்கிறது நம்பர் 1. சரி, இப்ப இங்க நம்ம புரிய வேண்டியது, நாம் யாருக்கேனும் இப்படி பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கலாமா? கூடாது. இப்ப ஒருத்தர் என் கடைக்கு பக்கத்துல கடை வச்சுட்டாரு, அவர்னால எனக்கு வியாபாரம் இதாயிடுச்சு, அதனால அவருடைய வியாபாரம் மோசமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு நான் காசு தர்றேன், சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யாரும் ஒருத்தர் அண்டை வீட்டார மட்டும் சண்டை போடுறாங்க, இவங்ககிட்ட சண்டை போடுறாங்க, அதனால இவங்களை நீ முடமாக்கிடு, அனுப்பிச்சிடு, அதுக்கு ஏதாவது செய்யலாமா? இது போன்ற தவறான சிந்தைகள் ஒரு மோமினுடைய உள்ளத்துல வரக்கூடாது. அது ஹராம். அதுக்கு அடுத்து ரிபா, வட்டி பொருள் சாப்பிடுறது. வட்டிக்கு கொடுத்து சாப்பிடுறது. 100 ரூபாய் கொடுத்துட்டு 110 ரூபாய் வாங்குறது, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1100 ரூபாய் வாங்குறது, இதற்கு பெயர் வட்டி. அது காசு மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் 100 கிலோ அரிசி தர்றேன்,
அடுத்த மாசம் எனக்கு 110 கிலோவா தரணும். ஒரு பொருள் அதற்கு நிகரான ஒன்றுதான் பெறப்பட முடியும். அதற்கு நிகருக்கு நிகராக இல்லாமல் அதை விட கூடுதலாக பெறப்படுமானால் அவைகள் அனைத்தும் வட்டி அப்படிங்கிற பட்டியலில் வரும். மார்க்கம் வட்டியை 100% ஹராமாக ஆக்கியிருக்கிறது. சல்லல்லாஹு மிக மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். வட்டியை விட்டு நீங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். வட்டியில பல ரகம் இருக்கு. அதுல குறைந்தபட்ச வட்டிக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் தன் தாயோடு தவறு செய்தவனுக்கான தண்டனையை போன்றது என்று சொல்லப்படும். அது எவ்வளவு பெரிய பாவம், கற்பனை கெட்டாதது அல்லவா? அதற்கு அதை போன்றது, அதை விட கொடுமையானது வட்டி. இன்னைக்கு அதனுடைய தீமையை யார் உணர முடியும் சொன்னா, நாம் சமகாலத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் புரிய முடியும். இந்த வட்டிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஒரு காலத்துல இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த உலகம், பொருளாதார உலகம் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், வட்டியை மையமாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எல்லா வியாபாரங்கள் இதனுடைய இந்த சிஸ்டமே எல்லாமே வட்டியை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இஸ்லாம் ஒரு கட்டத்திலும் இந்த வட்டியை ஆகமாக்கியதே இல்லை. இன்னமன் பை ரிபா, வட்டி கூடாதுன்னு சொன்னா வியாபாரமும் வட்டி மாதிரி தானே என்று பேசுகின்ற அளவிற்கு ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வட்டியை முழுமையாக ஹராமாக்கி ஒரு இடத்தில் அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலே முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஒருவேளை விலக மாட்டேன் என்று சொன்னால் ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் சண்டைக்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அல்லாஹ் ரொம்ப நேரான இடத்துலதான் என்னிட சண்டைக்கு வான்னு சொல்லுவான், அல்லது என்னிடம் சண்டை போடுவதற்கு சமமான சொல்லுவான். யாருக்கு போய் சண்டை போட முடியும்? ஒருவேளை நீங்கள் தௌபா செய்து விட்டால் பலக்கும் சம்பாதிக்கும், அசல் காசை வாங்கிட்டு போ. தமிழை மூல வரா தொகுவமும், அநீதம் இழைக்கவும் செய்யாதீர்கள், அநீதம் இழைக்கப்படவும் செய்யாதீர்கள். வட்டியினால் எவ்வளவு பெரிய இழப்புகள், எவ்வளவு பெரிய இழப்பு. வட்டிக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்குறது, 1000 ரூபாய் வட்டிக்கு 1900 1200 கட்டணும், கட்ட முடியாது, எதுக்குவான். 1200 கட்டணுமேங்கிறக்காண்டி வாங்குற ஒரு 1500 வாங்கிட்டு 300 செலவுக்கு வச்சுக்கலாம். 1500 ஆச்சு. அதுக்கடுத்து இந்த 1500 கட்டத்துக்கு 2000 வேணும், 3000 வாங்கிக்கலாமே, 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கலாம், 3000. நிறைய வட்டியினால் அழிந்தவர்களின் வரலாறு இதுதான். அதான் சொல்றோம், மேக்சிமம் எப்படி நம்ம அந்த மௌத்தான ஜனாசாக்களுக்கு ஃப்ரீசர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோமோ, அதே போன்றுதான் வட்டியையும் அருகில் கூட செல்லக்கூடாது. ஆடம்பரத்திற்காக, தேவைக்காக, அல்லது திடீரென்று செல்வந்தலாக வேண்டும் என்பதற்காக வட்டி. இப்ப புதுசா ஒரு இது வருது, இப்ப ஆன்லைன் பிசினஸ் அல்ல, ஒரு கேம் மாதிரியான என்னென்னலாம் மக்களை முட்டாளாக்க. இளைஞர்கள் கூட ஏமாந்து போய் உழைக்கிற வயசுல ஏமாறும். என்ன சொல்றாங்க தெரியுமா? 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு 20,000 வரும். 10,000 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் போட்டா 1 மாசம் கழிச்சு 12,000 வந்தாலே சந்தோஷம். 1 மணி நேரத்துல 20,000 வரும். கொஞ்சமாவது யோசிச்சா எந்த முட்டாள் நமக்கு இன்னொரு 10,000 கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு? அப்படி என்ன உலகளாவிய பிசினஸ், எல்லாம் ஏமாற்றுறது. இதுல 10,000 வாங்கி என்ன செய்யும்? இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்ல 1 or 2 டைம்ஸ் இவனுக்கு கிடைக்கவும் செய்யும். அதுதான் பிரச்சனை. 10,000 போட்டாரா 20,000 வந்துடும், 20,000 போடுவாரு 40,000 வந்துடும், 40,000 போடுவாரு 80,000 கூட வந்துடும். அப்படி ஆசையை காட்டி உள்ள இழுக்கிறது. இப்ப என்ன செய்வான்? டபுள் ஆயிடுச்சு, டபுள் வந்துருது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 2 லட்சம், 2 கொடுத்தா 4. இப்போ கடனை வாங்குறான். யார்ட்டையெல்லாம் வாங்க முடியும் வாங்குறான், எதையெல்லாம் விற்க முடியும், ஒரு வகையான மென்டல்களாக மாறி போயிருக்கு. எதையெல்லாம் விற்க முடியும் விட்டுறான். நான் கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல பிள்ளை 30-35 வயசுக்கு உட்பட்ட பையன் தான், ரொம்ப நல்ல பையன் தான், எந்த தவறும் செய்யாதவன், தன்னுடைய மனைவி மக்களுடைய நகைகள்லாம் தெரியாம போய் விட்டுறான். அந்த பொண்ணு கேக்குது ஒரு கட்டத்திலுமே, ஆள் ஒரு மாதிரியா இருக்கிறானே, டவுட் வருது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, காசுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் நகையை கூட தர்றேன், நீங்க வச்சு இது பண்ணிக்கங்க, ஏன் தேவையில்லாத டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் தேவையில்லை. அப்பெல்லாம் மாப்பிள்ளை வித்து முடிச்சுட்டாரு, கொண்டு போய் அடை வச்சாலும் வித்தாலும் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா இங்க தெரியாது, இங்க என்ன சொல்லுவா, இல்ல அதெல்லாம் தேவை, அவனும் வேணும்னு செய்யறானு கேட்டா இல்ல, அது இழுக்கிறது செஞ்சிருக்கான்.
இன்னமும் அவன் நம்புறான். நான் திடீர்னு இன்னும் பாருங்க, நான் இன்னொரு 5 லட்ச ரூபா போட்டலாம் 10 லட்சம் வந்துட்டு எல்லா கடையும் எடுத்துட்டு நான் வெளியே வந்துருன்னு நினைக்கிறான். நீ எங்க வெளியே வர முடியும்? இதுல யார் யாருக்கு எவ்வளவு கடன் வாங்கும் திறன் இருக்கிறதோ, யார் யாருக்கு எத்தனை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும் திறன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் கடனாளியாக மாறிடுவார். இல்ல இவருக்கு 5 லட்சம் தான் சொன்னா அவனுக்கு அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஆளும் இல்ல, சுரண்டதுக்கு காடும் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாந்துருக்கான்னு சொன்னா அவனுடைய கெப்பாசிட்டி வாங்குவதற்கும் ஆள் இருந்திருக்கிறது, அதுல இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான வசதியும் அந்த அளவுக்கு அவனுக்கு மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்படி இருந்திருக்குன்னு அர்த்தம். யார் யாருடைய தகுதி எவ்வளவோ அந்த அளவிற்கு அவர்கள் உள்ளே போய் மாட்டி அதாவது சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கிறார். இதெல்லாம் காரணம் வட்டி. கஷ்டமே இல்லாம சம்பாதிக்கணும், இப்படி கொடுத்துட்டு இப்படி வரும். இன்று பொதுவா இளைஞர்களிடத்துல அப்படி ஒரு வியாதி இருக்கிறது. உழைக்காம நல்ல ஸ்பீடா எதுல சம்பாதிக்கலாம் நினைக்கிறான். தேவையே இல்லை, அது சரியாவே வராது. நான் உழைக்க வேண்டும், என் கையினால் உழைத்து ஹலாலான பொருளீட்ட வேண்டும், அல்லாஹ் அதில் எனக்கு பரக்கத்து செய்வான் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அந்த அந்த ஃபேமிலியில சொன்னாங்க, அந்த 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 தம்பி, அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமா சரவணா ஸ்டோர்ல கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செய்யறான். பெரிய அளவுல சம்பளம் இல்லை, ஆனா அப்போலாம் நாங்க நிம்மதியா இருந்தோம். இப்பதான் நிம்மதி போயிடுச்சு. வெறும் 10,000 5,000 என்னத்தையோ கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதுல கூட பறக்கத்து இருந்துச்சு. உழைச்ச காசு அமைதியா போய்கிட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் தெரியாம அதை காமிச்சுட்டான், இவன் அதுக்கு பின்னால போக ஆரம்பிச்சுட்டான். இப்ப அந்த 15-20 ரூபாயும் ஃபேமிலிக்கு போகல, இவனுக்கு தான் கடன் கட்டவே முடியலையே, அதுக்கு மேல கடன் 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 கடன். இப்ப போய் அவனை பாதுகாக்க முடியாத சூழலில் இருக்கிறான். அதற்கு நம்ம மார்க்கம் சொல்லுது, வாக்குலு ரிபா, வட்டி ஹராம், முழுமையான ஹராம். வட்டியை விட்டு நீங்கள் முழுமையாக விலகி கொள்ளுங்க. வாக்குலு மாலில் யதீம், அனாதைகளின் பொருட்களை சாப்பிடுறது. அனாதைகள் என்னத்தான் தந்தை இல்லாத பிள்ளைகள். ஏழைன்னு அர்த்தம் இல்ல, அப்பா மட்டும்தான் இல்ல, அவங்க அத்தா கோடீஸ்வரர், அத்தா மௌத்தாயிட்டாரு, பையனும் கோடீஸ்வரர் தான், ஆனா அனாதை. அந்த பொருளை பாதுகாக்கும் திறன் இல்லாதவர்கள், அந்த பொருளை பயன்படுத்தும் திறன் இல்லாதவர்கள். யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப சச்சா ஹெல்ப் பண்றாரு, மாமா ஹெல்ப் பண்றாரு, நான் அந்த பையனை பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய சவாப தருவான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா உன் காக்கலில் யதீம், நானும் அனாதை சிறுவர்களை பராமரிப்பவர்கள் சொர்க்கத்துல இப்படி இருப்போம், பிரிக்கவே முடியாது அப்படிலாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதே அனாதை சிறுவர்களை பராமரிக்கின்றோம் என்ற பெயரில் அவருடைய பொருளை சூறையாடி விட்டான். அவன் காசை எடுத்து திண்டுட்டான்னு சொன்னா இது ஏத்துக்கிறப்பட மாட்டாது. பச்சை ஹராம், பெரும்பாவம். அக்குலு மாலில் யதீம் இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظلما இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அனாதைகளின் பொருள்களை முறையோடு நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்களுக்கு என்ன உண்டு? அது நரகத்திற்குத்தான் சொந்தம். நீங்க நரக நெருப்ப சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். சஹாபாக்கள் விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்தாங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. அனாதைகளை பராமரிக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தனியா சமையல் செஞ்சாங்க, அவங்களுக்குன்னு தனி சமையல் செஞ்சாங்க. ஏன்? அது நம்ம இதுல கலந்துட்டா போச்சே, என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவங்களுக்குன்னு வசனத்தை இறக்கி வைத்தார். வயஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் கைர் வ இன் துகாலிதுஹும் ஃபஇஹ்வானுக்கும். அல்லாஹ் சொன்னா, இவ்வளவு கஷ்டப்படலாம் நான் சொல்லல, நீங்க சேர்ந்து சமைச்சுக்கங்க, உங்களோட சமையலோட அவருக்கு நீங்க கொடுங்க. அதெல்லாம் உன்னை தனியா சமைச்சு 2 உலை வைக்க முடியுமா? அது கஷ்டம், தேவையில்லை. அதற்கு என்ன காசோ அதை எடுத்துக்கங்க, அதையும் நம்ம வேணாம்னு சொல்லல. அந்த பெயரில் கொள்ளையடிக்காதீர்கள் என்று மட்டுமே சொல்லப்படுகிறது. உங்களோட அவர்கள் 2.5 கலந்து அழைத்து செல்லுங்கள், நீங்க சாப்பிட உணவு கொடுங்க, உங்கள் சமையலோடு சேர்த்து சமையுங்கள், அதற்கு தகுதியானதே எடுத்துக் கொள்ளுங்கள், கூடுதலா எடுக்காதீங்க. அந்த பேர்ல ஏமாத்தாதீங்க. நீங்க ரொம்ப நியாயமாத்தான் இருக்கீங்க, அதே சமயத்துல ஒரு சின்ன தவறு ஏற்பட்டு விடலாம் தெரியாமல், அதையெல்லாம் நீங்கள் தண்டிப்பேன் என்று கருத வேண்டாம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. நீங்க அதை பயன்படுத்தி அந்த பெயர்ல தப்பு செய்யறாங்கன்னு சொல்றேன். வாக்குலு மாலில் யதீம். இரண்டாவது வாலிதைன், பெற்றோர்களை வேதனைப்படுத்துறது, பெற்றோர்களை நோவினைப்படுத்துறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பெற்றோர் சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்கிறார். ஒரு வகையான அடிமைகளை போன்று நடத்தப்படுகின்ற நிலை. முஸ்லிம்கள் யாருடைய எங்கு தீன் இருக்கிறதோ அங்கு மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் சம்பாதித்தாலும் பெற்றோர்கள் வருமானம் இல்லையானாலும் அவங்கள கண்ணியமா பாக்குறாங்க, சந்தோஷமா பாக்குறாங்க, அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள கவனிக்கிறது, அவங்களுக்கு ஹிதமத் செய்யறது பாக்கியமா நினைக்கிறாங்க.
அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ரு செய்தாலும் கம்மிதான். அந்த பிள்ளைகள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள், சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அனைவரையும் அப்படியே ஆக்கட்டும். ஆனால் இதற்கு எதிராகவும் உண்டு. சாட்டியா சும்மா இருக்க வேண்டியதான். கண்ணிய குறைவான வார்த்தைகள், கண்ணியமற்ற பிஹேவியர், ஒரு இன்டீசென்டான பிஹேவ் பண்றோம். சாப்பாடு கொடுத்தாச்சுல அப்புறம் என்ன? ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பெற்றோர்னா காசு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அவங்க கொடுக்காத சாப்பாடை நீ கொடுத்துட போற, கற்பனைக்கு கூட எட்டாது. அவங்க எதிர்பார்ப்பது வேறு. தன் பிள்ளையிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறார்கள், ஆதரவை எதிர்பார்க்கிறார்கள், முகப்பத்தை எதிர்பார்க்கிறாங்க. நான் பேர பிள்ளைங்க மற்றவங்களை பார்க்க நினைக்கிறாங்க. இவனுக்கு தெரிஞ்சதுதான் காசு, இவனுக்கு தெரிஞ்சதுதான் பணம். சாப்பாடு கொடுக்குறேன்னா இல்லையா, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறேன்னா இல்லையா? ஏன்னு கேட்டா இதையும் செய்யாத ரொம்ப பேர் இருக்கிறாங்கல்ல, அவரோடு ஒப்பிட்டு பார்த்தா இவர் ஹீரோவாகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஏதேனும் ஒரு காரணத்தால் பெற்றோர்களுடைய மனம் புண்படுமானால், பாதிக்கப்படுமானால், அது உனக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கும், பெரிய ஆபத்தாகும். அதனால அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒப்போல் வாலிதை, பெற்றோர்களின் மனம் வேதனைப்படுறது, வேதனைப்படுத்துறது, இது பெரும்பாவங்களில் உண்டு. இன்னும் நிறைய விஷயம் நம்ம வர இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு அவங்களுடைய மனசு வேதனைப்படுறது பெரும்பாவம், அவங்களை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க, பெற்றோரின் திருப்தியில் அல்லாஹின் திருப்தி, அவர்கள் அதிருப்தியில் அல்லாஹின் அதிருப்தி. பெரிய பெரிய மகான்களின் முன்னேற்றத்திற்கு பின்னால் உண்டான காரணம் எல்லாம் அந்த பெற்றோர்களின் துஆ என்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துல என் கூட யார் கூட்டாளியா இருப்பா கொஞ்சம் சொல்லு. சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு கூட்டாளி இருப்பான், சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு கூட்டாளி இருப்பான். அல்லாஹ், சொர்க்கத்துல என்னுடைய கூட்டாளியா? அல்லாஹ் ஒரு ஆளை அடையாளம் காமிச்சான், இவரு உங்களுடைய கூட்டாளி அப்படின்னு சொன்னான். இவர் தான் உங்களுடைய கூட்டாளி. அவருடைய அட்ரஸ் ஒரு காமிக்கப்படுது. நபி அல்லவா, அல்லாஹ் சொல். தேடி போயிட்டாங்க. தேடி போய் கரெக்டா போய் பார்த்தா அவர் ஒரு கசாய், கறி வெட்டுறவர், கறி வியாபாரம் செய்ய. இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது வருத்தம் அப்படின்னு அர்த்தம் அல்ல, ஒரு ஆச்சரியம். யாரோட ஒரு இறைநேசர் அப்படின்னு காமிக்கப்பட்டிருந்தா அது ஓகே, டக்குன்னு ஈஸியா புரியப்பட்டுரும். ஒரு கசாயி, இவர்தான் நம்முடைய நண்பர், அப்ப இவர்கிட்ட எவ்வளவு உயர்வு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். போய் பாக்குறாங்க, அடையாளம் எல்லாம் அட்ரஸ் மாத்தி வரல, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நம்பர் எல்லாம் கரெக்ட் தான். சரி, தெரியாத மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அவரோடு ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவரோட அவருடைய வீட்டுக்கும் போறாங்க. அவர் கடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டா அவர் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் யாரோ தொட்டியில படுத்திருக்காங்க, அவங்களுக்கு போய் சுருமை செஞ்சு வச்சுக்கிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர்றாரு. யாரு இது அப்படின்னு கேட்டாங்க. யாரு அது, என்ன விஷயம், யாரு, குழந்தையா? இல்ல, எங்களுடைய தாயார் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய தாயார் ரொம்ப வயசாகும் பொழுது அப்படியே ஆளை சுருங்கிடுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப ஏதாவது தொட்டியில இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். பாக்குறாங்க, ஒரு வயசான அம்மா ரொம்ப பலகீனமா இருக்காங்க. சரி, என்னமோ வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வாய் முணுமுணுக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்துல போய் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காது வச்சு கேட்கிறாங்க. அப்ப அந்த தாயார் வாயிலிருந்து வருது, என் பிள்ளைய இந்த காலத்தின் நபியின் நண்பராக சொர்க்கத்தை நீ ஆக்கிடு. இந்த நபியின், இந்த காலத்து நபியின் நண்பராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களுடைய நண்பரை என் பிள்ளைய ஆக்கிடு. ஏன் என் பிள்ளை எனக்கு அவ்வளவு சிரமம் செய்யறான், என் பிள்ளை. தாயுடைய துவா இவர்கிட்ட என்ன இருந்துச்சுங்கிறது அல்ல, தாயின் துவா. பல பேர் பெற்றோரின் துவாவால் உயர்ந்தவர்களும் உண்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். சீரழிந்தவர்களும் உண்டு, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சில கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று, அல்லது கடுமையான சோதனைகளும் முசீபத்துகளும் தண்டனைகளும் கனிவாமின் குத்தியா சில்கு, நூலர்ந்த முத்துக்களை போன்று ஒன்றன் மீது ஒன்றாக சில செயல்களால் தண்டனைகள் வரும். அதில் ஒன்று மனைவிக்கு கட்டுப்படுவது. அதா இம்ரஅத்தஹு வ அக்க உம்மஹு, தாயை கஷ்டப்படுத்துவர். மனைவியை கஷ்டப்படுத்த யாரும் சொல்லவே இல்லை. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாயை கஷ்டப்படுத்திட முடியாது. நம்ம மார்க்கம் ரொம்ப தெளிவாங்க. அதுக்கான யாரையும் கஷ்டப்படுத்த, மனைவியை கஷ்டப்படுத்தலாமா? அவளை எப்படி கஷ்டப்படுத்துவ? எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கா, அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு வந்திருக்கா, வாசலை விட்டு வந்திருக்கா, அவளை நீ கஷ்டம் கொடுக்கணுமா? ஒருபோதும் கொடுக்கவே கூடாது. ஆனால் அவளை திருப்திப்படுத்துவதற்கு அவள் தாயை கஷ்டப்படுத்த முடியுமா? இவளையே கஷ்டப்படுத்த முடியாது. இந்த உறவு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஒரு தலாக்கு நூல் வந்துருச்சுன்னா நாளைக்கு நீ மனைவின்னு சொல்ல முடியாது. ஆனா உம்மா மௌத் வரைக்கும் உம்மா. சில உறவுகள் அழிக்க முடியாத உறவு.
மனைவி என்பது அழிக்க முடியாத உறவல்ல, கணவன் என்பது அழிக்க முடியாத உறவல்ல, தந்தை என்பது, தாய் என்பது, பிள்ளை என்பது, பேரன் என்பது அழிக்க முடியாத உறவு. எனக்கு பிடிக்கலைன்னாலும் பிள்ளை பிள்ளைதான், எனக்கு பிடிக்கலைன்னாலும் என் சாச்சா சாச்சா தான். அந்த உறவை யாராலும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அப்படின்னு சொன்னா அழிக்க முடிந்த உறவுகளுடைய விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமானால் அழிக்க முடியாத உறவுடைய விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை கஷ்டப்படுத்துறது பெரும்பாவங்களில் ஒன்று. சொல்றது தகவல்கள் சொல்வது அதுல நோக்கமல்ல. ஸல்லல்லாஹு தங்களுடைய உம்மத்தினர்கள் இவையற்றை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பது கருத்தாகும். இன்னும் நிறைய பெரும்பாவங்களுடைய பட்டியல் சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த வசனத்தின் வழியாக அவர்கள் இந்த நல்ல மோமின்களின் அடையாளம் பெரும்பாவங்களை விட்டும் விலகி இருப்பார்கள், மானக்கேடான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பெரும்பாவங்கள் மற்றும் மானக்கேடுகள் எவை எவையோ அவை அனைத்தையும் விட்டு விலகி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மோமின்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله. صدق الله العظيم.